2020 வேர்ல்டு கப் செமிஃபைனல் நியூசிலாந்து விஸ் சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டன் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பமே ஒரு தடமாட்டத்தை ஆட்டத்தை விளையாடிச்சு. டிகாக் 10 ரன்களிலும் கேப்டன் மார்க்கரம் 18 ரன்களும். முதல் ஃபர்ஸ்ட் ஒன் இறங்கிய ரிங்கில்டன் நல்ல ஒரு அற்புதமான ஹிட்டரு. முதல் ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆகி வெளியேற சவுத் ஆப்பிரிக்கா பவர் பிளேயிலே 3 விக்கெட்டு முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தட்டி தடமாறிச்சு. அடுத்து வந்த இளம் சிங்கம் பிரேவிஸ் ஒரு அதிரடி ஆட்டத்தை விளையாடினாலும் போதுமான அளவு நிற்கவில்லை. 34 ரன் அடைய கட்ட அடுத்து வந்த முக்கியமான பிளேயர் சீனியர் பிளேயர் மில்லர் அவரும் 6 ரன்களில் ஏமாற்றத்தை கொடுக்க அடுத்த களமிறங்கிய ஸ்டெப்ஸ் மற்றும் ஜான்சன் இருவரும் சவுத் ஆப்பிரிக்காவுடைய சரிவை மீட்டெடுத்தனர். ஸ்டெப்ஸ் 29 ரன்னும் ஜான்சன் 55 ரன்கள், அதில் 5 இமாலய 6 அடங்கும். இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவருக்கு 169 ரன்னுக்கு 8 விக்கெட்டுகள் போயிருந்தது. 170 ரன்கள் எடுத்த வெற்றியிடம் களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஃபின் ஆலன் மற்றும் சிஃபர்ட் இருவரும் ஓப்பனராக களமிறங்கினர். இருவரும் ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க போல தெரியுது. சவுத் ஆப்பிரிக்காவை முதல்லையே அடித்து தோசம் பொழந்து கட்டிட்டாங்க. ஒரு ஓவரையும் மிச்சம் வைக்கல, எல்லா ஓவரையும் அடித்து நொறுக்கிட்டாங்க தான் சொல்லணும். 2 பேருமே நல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். முதல் விக்கெட்டே 117 ரன்னுக்கு, அதுவும் 9 ஓவரில் தான் முதல் விக்கெட்டே போச்சு. சிஃபர்ட் 58 ரன்கள் அடித்தார். ரபாடா வீசிய பந்தில் கிளீன் பவுல்டாகி அவுட் ஆகி வெளியேற அடுத்த வந்த ரவிச்சந்திரா ஃபின் ஆலனுடன் ஜோடி சேர ஃபின் ஆலன் ஒரு ஃபயரிங் கேம் தான் ஆடினார். பொழந்து கட்டிட்டார். 33 பந்தில் 100 ரன்கள் அடித்து நியூசிலாண்டை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்றார். ரவிச்சந்திரா 13 ரன் தான் அடித்தார். 12.5 ஓவரில் 173 ரன்கள் அடிக்கப்பட்டது. இறுதியில் ஃபின் ஒரு 4 அடிக்க அது அவருக்கு செஞ்சுரியாக மாறியது. 173 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு தான் போயிருந்தது. நியூசிலாந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று உள்ளது. 8ஆம் தேதி நடக்கவுள்ள அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நாளை நடக்கவுள்ள செமிஃபைனல் பொறுத்து இந்தியா அல்லது இங்கிலாந்துடன் மோத உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.